சத்யா மிகுந்த பதட்டத்துடன் கைகளை பிசைந்து கொண்டு நிற்கிறான். முது அவனுக்கு தைரியம் கூறிக்கொண்டிருக்கிறார். சத்யா பதட்டத்துடன், இல்ல மாமா, உங்களுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முது, உள்ள இருக்காரா? சத்யா, ஆமா, கால் பண்ணி கேட்டேன் மாமா. வீட்லதான் இருக்காரு. முது சத்யாவின் தோளை தட்டி, சரி, போய் அவரை பார்த்து பேசுவோம். சத்யா தயக்கத்துடன், மாமா, எனக்கு ஒரு மாதிரி. முது, டேய், பயப்படாதடா. நீ ஒன்னும் தப்பு பண்ணல. ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்க, அந்த பொண்ணும் உன்ன லவ் பண்ணுது. நாம நியாயமா போய் அவங்க வீட்ல பொண்ணு கேட்க போறோம். சத்யா தலையை குனிந்து அவர்கிட்ட போய், எப்படி மாமா ஆரம்பிக்கிறது? எனக்கு பயமா இருக்கு. முத்து, சத்யா, நீ அவர் சொல்ற வேலையெல்லாம் சரியா செய்வேன்னு நம்பிதான் உன்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு முதல்ல கேட்போம். சத்யா, தைரியமா போடா. நான் இங்க வெளியவே இருக்கேன். ஏதாவது பிரச்சனைன்னா நான் பார்த்துக்கிறேன், உள்ள வரேன். சத்யா மெதுவாக வீட்டிற்குள் நுழைகிறான். ரேகாவின் அப்பா சோபாவில் அமர்ந்து ஏதோ படித்துக் கொண்டிருக்கிறார். சத்யாவை பார்த்ததும் நிமிர்கிறார். சத்யா தாழ்ந்த குரலில், சார். சார். ரேகாவின் அப்பா நிமிர்ந்து பார்த்து ஆச்சரியத்துடன், யாரு? வா சத்யா, உட்காரு. சத்யாவின் முகத்தை பார்த்து, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. வெயிட் பண்ணு, தண்ணி குடி. சத்யா தண்ணீரை மறுத்து, இல்ல சார். பரவாயில்லை. ரேகாவின் அப்பா, உட்காருப்பா முதல்ல. சத்யா அமர்ந்து கொண்டு வார்த்தைகளை தேடி, இல்ல சார், இதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ரேகாவின் அப்பா, அப்படி என்னப்பா சொல்ல போற? வேற எங்கேயாவது நல்ல வேலை கிடைச்சிருச்சா? நம்ம ஆபீஸை விட பெரிய ஆபீஸா? சத்யா நெருடலுடன், இல்ல சார். இது ரேகாவை பத்தி. நானும் ரேகாவும். ரேகாவின் அப்பா அதிர்ச்சியையும் கோபத்தையும் மறைத்துக் கொண்டு, நீயும் ரேகாவும்? சத்யா அமைதியாக, ஆமா சார். ரேகாவின் அப்பா, ரேகா உன்ன லவ் பண்ணுறாளா? சத்யா, ரேகாதான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க லவ்வை என்கிட்ட சொன்னாங்க சார். ரேகாவின் அப்பா சற்று கண்டிப்புடன், அவ உன்ன ஃபோர்ஸ் பண்ணாளா? சத்யா, ஆஹான். அப்படிலாம் இல்ல சார். அவங்க சொன்னாங்க, அதான் நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ரேகாவின் அப்பா யோசனையுடன், எத்தனை நாளாப்பா இது நடந்துட்டு இருக்கு உங்க 2 பேருக்கும் நடுவுல? சத்யா, இது கொஞ்ச நாளாத்தான் சார் நடக்குது. ரேகாவின் அப்பா, ஆ. பெருமூச்சு விடுகிறார். சத்யா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க சார். ஸ்டார்டிங்ல எங்களுக்கு இந்த மாதிரி இன்டென்ஷன் எதுவும் இல்ல, ஆனா போக போக நான் ரேகாவை மனசார லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சார். இப்ப என்னால ரேகா இல்லாத ஒரு லைஃபை நினைச்சு கூட பார்க்க முடியல. ரேகாவின் அப்பா சற்று காரசாரமாக, இப்ப மட்டும் என்ன மாறிடுச்சுன்னு இவ்வளவு தூரம் வந்து நிக்கிற? சத்யா, உண்மைதான் சார், நீங்க கேக்குறது புரியுது. ஆனா ரேகா என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லாமே. நான் ரேகாவை என் உயிரை விட நல்லா பார்த்துப்பேன் சார். ரேகாவின் அப்பா லேசான கோபத்துடன், என்பா சத்யா? இத்தனை வருஷமா நான் அவளை நல்லா பார்த்துக்கலையா? சத்யா பயந்து போய், ஐயோ, அப்படி சொல்லல சார். நான் சொல்ல வந்தது. ரேகாவின் அப்பா சிரித்துக் கொண்டே சூழ்நிலையை தளர்த்துகிறார். ஓகே, அப்போ சின்சியரா 2 பேரும் லவ் பண்றீங்க, இல்ல? இந்த விஷயத்தை என்கிட்ட பயப்படாம நேரா வந்து தைரியமா சொல்லி இருக்க பாரு. உன்னோட அந்த குணத்தை நான் பாராட்டுறேன். குட். ஆனா நீ இவ்வளவு பதட்டத்துல இருந்தே தெரியுது, இதை நீயாதானா வந்து சொல்லலன்னு?
யாரோ உனக்கு பின்னாடி இருந்து தைரியம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அது யாரு? மீனோட ஹஸ்பண்டா, மாமா? சத்யா திருதிருவென விழித்து, ஆமா சார். அவர்தான் ரேகாவின் அப்பா. அவரை ஏன் வெளியே நிப்பாட்டியிருக்க? ஏன் உள்ள கூப்பிடல? இல்ல, மாமாதான் இந்த விஷயத்தை இங்க வரைக்கும் கொண்டு வந்தாரா? சத்யா, இல்ல சார். அவர் என் மேல இருக்க அக்கறையில்தான் வெளியே வெயிட் பண்றாரு. ரேகாவின் அப்பா ஆழமாக யோசித்து, புரியுதுப்பா. அந்த அக்கறை எனக்கு புரியுது. ஓகே. நீ சொல்ல வேண்டியதை என்கிட்ட தெளிவா சொல்லிட்ட. நீ என்கிட்ட ஆபீஸ் விஷயமாவோ வேற ஏதாவது உதவியோ கேட்டிருந்தா நான் உடனே செஞ்சிருப்பேன். அட்வான்ஸ் பணம் கேட்டிருந்தா கூட யோசிக்காம கொடுத்திருப்பேன். ஆனா நீ இப்ப வந்து என்கிட்ட கேட்கிறது என்னுடைய ஒரே பொண்ணை. நீ வந்து கேட்ட உடனே என்னால டக்குனு எந்த முடிவும் எடுக்க முடியாது, இல்லையா? எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும் யோசிக்க. என்ன சத்யா, நான் சொல்றது உனக்கு புரியுதா? சத்யா தலையசைத்து, புரியுது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார்.